ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். வாங்க ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஆன் த வேல போயிட்டுருக்கோம். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தம்பி, நான், ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் காரில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் சரியான டிராஃபிக்கு, ஸ்கூல் டைமுங்கிறதுனால தம்பி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தார். என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு ரீச் ஆயாச்சு. ஹஸ்பண்டோட நேட்டிவ்ஸ் பிளேஸ் தான். அங்கே ஃபங்க்ஷனே முடிஞ்சு பொண்ணை எழுப்பிட்டாங்க. மாறாப்பு சீரு தாங்க, அது தாய் மாமனை கைப்பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் பாப்பா உட்காந்துட்டா, நானும் நலங்கு வச்சேன். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு சாரீ கட்டுறது, தாவணி போடுற ஃபங்க்ஷனை மாறாப்பு சீர் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு சொல்லுவோம். தாய் மாமன் தான் இதுக்கு முன்னாடி நின்று செய்யணும். தாய் மாமன் இல்லாதவங்க, தாத்தா முறைப்படி இருக்கவங்க செய்வாங்க. பாப்பாவுக்கு சாரீ கட்டி உட்கார வச்சுருக்காங்க. இந்த பாரு சீர்தட்டெல்லாம் வந்து அவங்களே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் போய் நலங்கு வச்சுட்டு வந்துட்டோம். சாரீ கட்டி முடித்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த தட்டத்தில் வச்சுருக்க ஆஃப் சாரியை கட்டி விடுவாங்க. எங்களுக்கெல்லாம் போடும்போது நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளை, என்னென்னே புரியாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. பாருங்கள், அவங்களே வந்து போஸ் கொடுத்துக்கிறாங்க, அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களே சின்ன பிள்ளையா இருந்தப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. எதுக்கு எனக்கு சாரீ கட்டுறீங்க அப்படின்லாம் கேட்டேன் நான். இப்போ நினச்சி பார்த்தா காமெடியாக இருக்குது. தம்பி வந்தோடனே எத்தம்மா கூட போய் நின்றுக்கிட்டான். அவங்க தாத்தா பாட்டி அவங்கவுங்க ஆள் வந்தோடனே போய் அவங்க உட்காந்துட்டான். வந்தோடனே அம்மா அப்படின்ட்டு போய் அவங்க பெரியம்மா மடியில் உட்காந்துட்டான். தம்பி எங்கே காணோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். தம்பி தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சட்னி, சாம்பார், கார சட்னி, அப்புறம் ஊத்தாப்பம், அப்புறம் கிச்சடி எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட்டுக்கு கேசரி செஞ்சுருந்தாங்க. பாருங்கள், கிச்சடி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊர்லேயே ஒருத்தவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க கோயிலுக்கு. பாருங்கள், எல்லோரும் நலங்கு வச்சு முடித்ததுக்கப்புறம் சாமிக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு வந்து தான் தாவணி பாவாடை போட்டு விடுவாங்க. கோயிலெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி நின்றுட்டு ஒரே சிரிப்பு அவங்களுக்கெல்லாம். அந்த பிள்ளையை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தாவணி சீர் செய்வாங்க. பிள்ளையார் கோயிலுங்க, எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோயில். பாப்பா கூடயே தாய் மாமா நின்றுருக்காங்க. அது பாப்பாவோட தாய் மாமா. எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணுக்கு தாங்க இந்த ஃபங்க்ஷன். ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறவர் அந்த பாப்பாவோட அண்ணா. ஹஸ்பண்டோட அண்ணா பையனும் அண்ணா பொண்ணும். இப்போ பாப்பாவோட அம்மா அண்ணி வந்து பூஜைக்கு தேவையான சாமானெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் சவுண்டம்மன் கோயில் இருக்குது, அங்கேயும் சாமி கும்பிட்டு வர வழியில் இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஸ்கூல்லலாம் இதை வந்து வளர்த்தோ டேபிள் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இந்த பையன் பீடா வச்சுட்டு இருந்தாங்க. ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபிள். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். தம்பி அங்கேயே வந்து செஞ்சு கொடுப்பாரு. 1000 எபோ அப்படின்னா ஒரு பீடாவுக்கு 3.5 சொன்னாங்க. 3-6 ரூபா 4 ரூபா அப்படி சொன்னாங்க. பிலோ 1500 அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 6 ருபீஸ் அந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. பாருங்கள், தாவணி பாவாடை போட்டு விட்டாங்க அந்த பாப்பாவுக்கு. சூப்பராக இருக்குல்ல ட்ரெஸ்ஸு, கலர் சூப்பராக இருக்குது. தம்பி விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா தம்பிக்கிட்ட சொல்லுங்கள். மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, அப்பளம், வடை, பாயாசம், காளான் பிரியாணி எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு. இதை பார்த்தோன்னே நம்ம நிக்கி குட்டிக்கு இன்னும் 2 வருஷம்தான் இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நம்மளே சின்ன பிள்ளை, நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி விசேஷம் செய்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லோரும். பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி இதுவும் எங்கள் ஊர்லேயே செஞ்சு கொடுத்தாங்க. ரேட் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். நீங்கள் திருப்பூர், அவினாசி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அவங்க ஆட்டோ வச்சு வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு நம்மால் கரெக்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டார். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.